அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது செந்தமிழ் வணக்கம். இன்னைக்கு சீதையின் பரிசை அடித்து நொறுக்கியவர் அப்படின்ற தலைப்பில் சீதா ராமரின் அதிதீவிர பக்தரும் சீதா தாயை சீதா பிராட்டியாரை இலங்கையிலிருந்து காப்பாற்றியவரும் யார் என்று கேட்டால் சிறிய குழந்தை கூட சொல்லிவிடும் அனுமன் என்று. ராமரினுடைய பட்டாபிஷேகத்தன்று தனக்கு உதவிய அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார் சீதா பிராட்டியார். அப்பொழுது அனுமன் வசம் அழகான ஒரு நவரத்தின மாலையை கொடுத்தார். அதை வாங்கிய அனுமன் சுற்றி சுற்றி பார்த்தார். பார்த்துவிட்டு அதை அடித்து நொறுக்கினார். நொறுங்காத சில மணிகளை எடுத்து வாயில் போட்டு மென்று கட்டித்து குதறி துப்பினார். இதை கண்ணுற்ற சபையோர் அதிர்ந்தனர். என்ன இப்படி செய்து விட்டது இந்த வானரம்? அதுவும் மாதா கைகளால் சீதா பிராட்டியின் கைகளால் கிடைத்த இந்த பரிசை இப்படி அரித்து நொறுக்குகிறது. இதற்கு என்ன மதி கெட்டுவிட்டதா என்று அனைவரும் மிகவும் கோபத்தில் ஆழ்ந்து அப்படி அமர்ந்திருந்தனர். அதை கண்ணுற்ற விபீஷணரும் அமைதியாக இருந்தார். பூஜைக்கு ஏற்ற பரிசாகிய மேலும் இந்த சீதா பிராட்டியினுடைய கைகளில் கிடைத்த இந்த பரிசை என்னை இப்படி உடைத்து எரிந்து விட்டது இந்த வானரம் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டு அமர்ந்தே விட்டார். எதுவும் கேட்க அவருக்கு துணிவில்லை. ஒரு சிற்றரசர் மற்றும் எழுந்து நின்று, என்னை இப்படி செய்து விட்டீர்கள் ஆஞ்சநேயரே? மாதாவின் கைகளால் கிடைத்தற்கரிய சீதா மாதாவினுடைய கைகளில் கிடைத்த இந்த பரிசை இப்படி அடித்து நொறுக்கி வாய்களால் பற்களால் மென்று துப்பிவிட்டீர்களே, ஏன் இப்படி செய்தீர்கள்? உங்களுக்கு என்ன புத்தி கெட்டுவிட்டதா என்று கேட்டார். அதற்கு ஆஞ்சநேயர், அதில் ராமநாமா இருக்கின்றதா என்று சுற்றி சுற்றி பார்த்தேன். எங்கும் இல்லை. சிறிதளவாவது எங்கதா இருக்கா என்று நானும் நன்றாக கண்ணுற்றேன். ஒரு இடத்திலும் இல்லை. இதனால் எனக்கு என்ன பயன் என்று அடித்து நொறுக்கி பற்களால் கடித்து துப்பிவிட்டேன் என்றாரே பார்க்கலாம். அதை கண்ணுற்ற அனைவரும் நெகிழ்ந்து அமர்ந்திருந்தனர். ராமர் அதை கேட்ட ராமர் மிகவும் என்ன செய்வதென்று புரியாமல் நெகிழ்ந்து, ஆஞ்சநேயா, உனக்கு அளிப்பதற்கு என்னிடம் தற்போது எந்த பரிசும் இல்லை. ஆகவே என்னையே பரிசாக ஏற்றுக்கொள் என்று அவரது கைகளில் படுத்துக்கொண்டார். இதை கேட்ட ஆஞ்சநேயர் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவர் கண்களில் மட்டுமா, நம் கண்களிலும் கண்ணீர் துளிர்க்கின்றது அல்லவா? கேட்டதுக்கு மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.